Sastra Chennai, படிக்க பெஸ்டான பிளேஸ் admission opens for UG and PG. Admission நடைபெற்று கொண்டிருக்கிறது. Brightachi, RMKV Wedding Silks. அன்றும் என்றென்றும். Black Thunder, where fun never ends. ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம் தமிழ்நாடு. Job quit பண்ணிட்டு I came into media. Nandini 2 னு சுந்தர்சி சார் ப்ராஜெக்ட் 3 monthsல ப்ராஜெக்ட் டிராப் ஆயிடுச்சு. அண்ட் சண்டை வரும் இதனால என் டெய்ல்கோம் எங்க காணும் நீங்க தானே வார நீங்க எங்க வச்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க பேக்ல செக் பண்ண அவங்க கிட்ட இருக்கா. அதனால ஆர்டிஸ்ட் உங்க ஃபவுண்டேஷன்ஸ் வந்துடும், பிளஷ் வந்துடும், ஹைலைட்டர் வந்துடும், கான்டோர் வந்துடும், எல்லாமே இதுலயே வந்துடுது. இது வந்துட்டு ஒரு மேஜிக் ஸ்டோப் க்ரீம். இது கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு அப்படியே க்ளோவா இது ஐ ஷேடோ. இந்த சீரம் நான் ரீசெண்டாக தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் ஸ்கின்ல பயங்கர டிஃப்ரென்ஸ் தருது. வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சீரம் போடுவேன், கார்ல ஏறினதுக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர் போடுவேன், கார்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் போடுவேன். கையில ஏதோ அழகா டாட்டூ போட்டிருக்கீங்க போலியே. எஸ் எஸ் அண்ட் இங்கே வந்துட்டு ஸ்மைல் அண்ட் பிலீவ். ஏன்னா நான் கொஞ்சம் நிறைய கோளாறான வேலைகள்லாம் பண்ணியிருக்கேன். டச்சப் பேக் மாற்றினா டேட்ஸ் கம்மியாகும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. எந்த ஆர்டிஸ்ட்டுமே டச்சப் பேக்கை கீழே வைக்க மாட்டாங்க, சேரில் தான் வைப்பாங்க. ஏன்னா காஜல் நான் மாற்றி வாங்கிட்டேன், இதை நான் லிப் லைனராக மாற்றிட்டேன். கண்ணுக்கு போடுற மைய நீங்க லிப்புக்கு நல்லா இருக்கும். ஹையஸ்ட் என்கிட்ட இருக்கிறதுனா 5000 6000 ஃபவுண்டேஷன்ஸ், ஐ ஷேடோ பேலட்டுமே குங்குமம் விபூதி. நமக்கு யாரும் விபூதி எடுக்கக்கூடாது, நான் எப்பவுமே விபூதியோட சுத்திட்டு இருக்கேன். நான் தைலம் இதுவும் வந்துட்டு மேண்டிட்டரி. எப்போ யார் நமக்கு தலைவலி கொடுப்பாங்கன்னு தெரியாது. நான் தாங்க இந்த 3 முடிச்சு போட்டு காட்டுங்களேன் எங்களுக்கு இப்போ இந்த ட்ரெஸ்ல. இல்ல இதுல வந்துட்டு ஹார்லிக்ஸ் இருக்கு. எனக்கு கொஞ்சம் தரீங்களா? இது ஆக்சுவலி இது இன்னேல் பண்ணா உங்களுக்கு உச்சந்தலை வரைக்கும் ஏறி இருமல் வரும். ஒரு செகண்டுக்கு வந்துட்டு கண்ணு கலங்கும். கண்ணு கலங்கிருச்சு. இன்னைக்கு நம்மளோட இந்த வேனிட்டி பாக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ற செக்மெண்ட்ல யார் இருக்காங்கன்னா சங்கவி ராஜேந்திரன். வணக்கம். வணக்கம். உங்களை ஸ்மைலிங் ஃபேஸ்ல பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐயோ எனக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரே எமோஷனலா, கோவமா, அக்ரெசிவா, அழுதுகிட்டு இப்படின்னு சீன்ஸ் எல்லாமே இதே மாதிரி வைக்கிறாங்களே. இப்ப பார்த்தா ரொம்ப சமத்து பொண்ணா சாமிங்கா சிரிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி இந்த சேஞ்ச் ஆவர் சீரியல்ல? ரொம்ப கஷ்டம். எனக்கு ஆக்சுவலி சிரிச்சுட்டு நான் எப்பவுமே அந்த மாதிரி ஜோவியலான ஒரு கேரக்டர் தான். ஆனா சீன்ல பார்த்தா எனக்கு சிரிக்கிறதுக்கான சான்ஸே கிடைக்காது. அப்படியே நான் சிரிச்சாலும் அது வில்லத்தனமான சிரிப்பா இருக்கும். ஸோ பீப்புள் வந்து என்ன அந்த மாதிரி ஒரு ஃபேஸாக தான் ஞாபகம் வச்சிருக்காங்க. பட் டு பி ஃப்ராங்க், நான் ரொம்ப ஜாலியான எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிற, கோவமே வராத ஒரு பர்சன். சுபாஷ், இந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு சொல்லும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஐயோ என்னடா இது, எப்படி நம்ம பண்ண போறோம், என்ன தோணுச்சு? எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சதே நெகட்டிவ் தான். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே நெகட்டிவ் தான். இது சீரியல்ல என்னமோ தெரியல, ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர்னு வந்துட்டோம்னா அடுத்தடுத்து அதே மாதிரி கேரக்டர்ஸ் தான் அப்ரோச் பண்றாங்களே. ஸோ ஓவரால் நம்ம என்ன நல்லா பண்ணணும், என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும், அவ்வளவுதான். எனக்கு ப்ரொஃபஷனே இதுதான் படிச்சிங்களா? இப்படி இந்த பேஷன் ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன். நான் கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் டிக்டாக் எனக்கு இந்த மாதிரி ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜாபை குவிட் பண்ணிட்டு ஐ கேம் இன்டு மீடியா. நந்தினி 2 னு சுந்தர்சி சார் ப்ராஜெக்ட், அதில் தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். 3 monthsல ப்ராஜெக்ட் ட்ராப் ஆயிடுச்சு. அண்ட் நான் டோட்டலாக என்னடா இப்போதான் ஜாபை குவிட் பண்ணோம், ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு, 3 monthsலேயே ப்ராஜெக்டும் ட்ராப் ஆயிடுச்சு. எனக்கு மீடியாவில் யாரையுமே தெரியாது. அண்ட் நீங்க ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு லம்ப் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்களா? எவ்வளவு ஏர்ன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்போ ஐ திங்க் 60 something வாங்கிட்டு இருந்தேன். அண்ட் அகெயின் நான் மறுபடியும் ஜாயின் பண்ணும்போது ஓவரால் பார்க்க போகும்போது இங்கே நான் வாட் ஐம் கெட்டிங்கோ அதுதான், தட்ஸ் ஈக்குவல் டு வாட் ஐ காட். அதுக்கு ஆல்மோஸ்ட் என்கிட்ட இந்த சேவிங்ஸ் எல்லாமே ஒரு 3 monthsக்கு தான் இருந்தது. அது எல்லாமே ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறது, சர்வைவிங்னு ஒன்று இருக்குது. நம்ம அடுத்தது பரவாயில்ல, நம்ம யோசிக்க வேணாம், வேலைக்கு போகலான்னு அகைன் ஐ ஸ்டார்டட் டு ஒர்க். பரவாயில்ல, வாட் எவர், நம்ம உழைக்கிற வரைக்கும் இட்ஸ் குட் அப்படிங்கிற மாதிரி நான் அகைன் ஐ ஸ்டார்டட் டு ஒர்க். அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டெய்லி லைக் ஒரு நாளுமே திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, இது இல்லை, நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாதுன்னு 11 months சீரியஸாக ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இது எல்லாமே ஃபேஸ் பண்ணேன். அப்போ தான் எனக்கு சடனாக ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு நாளையிலேருந்தே ஷூட்டுன்றாங்க. நான் யோசிக்கிறேன், நம்ம ஆடிஷன் அட்டன் பண்ணலை, யாருக்கும் கால் பண்ணி கேட்கல, யாரடா எங்கேருந்துடா அப்படின்னு சொல்லி கேட்டும்போது அண்ட் எனக்கு டவுட் இருந்தது. இந்த மாதிரி நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே ட்ராப் பண்ணதுனால ஐ வாஸ் நாட் ஷுர்
சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஷூட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வரைக்குமே எனக்கு இது நிஜம்தானா உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸ்டார்ட் பண்ணி அண்ட் போயிட்டு இருக்கும்போது நான் ஜாபை குவிட் பண்ணலை. ஏன்னா ஐ வாஸ் நாட் ஷுர் இது போகட்டும், டேக் ஆஃப் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலுமே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். அதே மாதிரி டேக் ஆஃப் ஆச்சு. ஒரு 3 months பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட இல்லை, ஆஃபீஸ் போகணும், ஷூட்டிங்கும் பார்க்கணும். அந்த மாதிரி சிக் லீவ் நிறையா எடுக்க ஆரம்பிச்சு அந்த மாதிரியே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். தென் அது ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ தான் எனக்கு சின்ன மருமகள் கால் வந்தது. அதுவும் வந்து நான் ரொம்ப நாளாகவே விஜய் டிவி என்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆடிஷன்ஸ் போவேன், ஆனால் எனக்கு தெரியும் கன்ஃபார்ம் நம்மளை செலக்ட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரியே இருக்கும். அது ஏன்னா நீங்கள் ஒரு 2-3 தடவை ரிஜெக்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும்ல, அதே தான் எனக்கும். சரி ஆடிஷன் கூட நான் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் போய் அட்டென்ட் பண்ணேன். ஐ வாஸ் நாட் ஷுர். அதுவுமே திடீர்னு ஐ காட் அ கால், இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க இந்த ரோலு, இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சி திங் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், எனக்கு என் பேஷனை நான் பண்ணணும், அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால தான் நான் எந்த ரோலாக இருந்தாலுமே பரவாயில்ல, ஐ வாண்ட் டு டூ. அண்ட் நான் ரொம்ப லேசியான பர்சன். ஒர்க்லாம் போகணுன்னா மார்னிங் எழுந்துக்கணுமா, போகணுமா, இது பண்ணணுமா அப்படின்லாம் யோசிப்பேன். ஆனால் ஷூட்டுன்னா அலாரமே தேவையில்லை. மார்னிங் 6 o'clock. அண்ட் வேறு எதை பற்றியுமே நான் பிளான் பண்ண மாட்டேன். வேறு ஷூட்னா ஷூட் மட்டும்தான், அதை தாண்டி என்னோட மைண்ட் வேறு எங்கேயுமே போகாது. எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் என்ன இருந்தாலும் அங்கே போய் ஆக்ஷன்னு சொல்லிட்டா அந்த கேரக்டரை நான் மாறிடுவேன். ஓகே, ஸோ அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிடுவோமா? அழகாக கலட்டா பிங்க் கலரில் வச்சுருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பவுச்சா? ஃபர்ஸ்ட் நான் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபுல் மேக்கப்பே இந்த ஒரு ப்ராடக்ட் தான் நீங்கள் முடிச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட். லைக் எப்படின்னா ஆரஞ்ச் கரெக்டர், உங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் வந்துடும், ப்ளஷ் வந்துடும், ஹைலைட்டர் வந்துடும், கான்டோர் வந்துடும், எல்லாமே இதுலேயே வந்துடுது. டக்குன்னு எங்கேயாவது போகணும், வெளியில் போகணும்னா இந்த ஒரு பேலட் கையில் இருந்தால் நான் டப்புன்னு கையிலேயே வைக்க போட்டுருவேன். ஸோ இது வந்துட்டு ஒரு மேஜிக் ப்ராடக்ட், எல்லாருமே வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன், இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் காலி, சார்மெசி மிலானோன்னு சொல்லி இது ரீசெண்டாக தான் நான் டிஸ்கவர் பண்ணேன். வாங்கி 2மே முடிச்சுட்டு செகண்ட் ஆர்டரும் போட்டுட்டேன். இது பேர் என்ன? சார்மெசி மிலானோ. ஏன் இந்த மாதிரி ஃபவுண்டேஷனுக்குலாம் வந்து இந்த ஹாலிவுட் ஹீரோஸ் மாதிரி பேர் வைக்கிறாங்க, சார்மெசி மிலானோ கலானோ? தெரியல. ஆனால் ரீசெண்டாக நான் பார்த்ததுல சூப்பர் ஃபவுண்டேஷன், அந்த கவரேஜ்னு சொல்லுவாங்க, அது சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து டோனர், பிக்ஸி டோனர். நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தோனே போடுறது டோனரா இல்லை எது ஃபர்ஸ்ட்? நான் இப்போ வந்துட்டு ரீசெண்டாக இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை, வெறும் ஸ்கின் கேர் மட்டும்தான். ஏன்னா அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் இப்போ வந்துட்டு டல் மூட் இருக்குது. அண்ட் ஒரு கேரக்டர் பார்த்தா மேக்கப்பே இல்லாத மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓகே, ஐம் ஃபைன், மேக்கப்பே இல்லாமல் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து மேக்து ஸ்டோப் க்ரீம். இது கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு அப்படியே க்ளோவாக ஃபேஸ், அதுக்காக இது. இதுவும் சேம், இதுவும் வந்துட்டு சூப்பர் ப்ராடக்ட். இதுவும் அதே மாதிரி தான், ஜஸ்ட் க்ளோக்கு தான். இதெல்லாம் வந்து ஃபுல் மேக்கப் போட்டுட்டு போடுறது, மேக்கப்புக்கு முன்னாடி பெப் இது எல்லாமே. ஸோ இது ஐ ஷேடோ. இதெல்லாம் வந்து அதாவது ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறது. நான் ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணுறதை காமிக்கிறேன். பாலடிஞ்ச பங்களாவை அப்படி கதவு அப்படி ஓபன் பண்ற மாதிரி வேற லெவல். ரொம்ப அடி வாங்கிடுச்சோ? ஆனாலும் இன்னைக்கு கூட நான் இதுதான் யூஸ் பண்ணேன். திஸ் ஒன் இது காலி ஆயிடுச்சு. ஸோ அது வந்துட்டு எப்பயாவது மேக் காம்பேக்ட் ஹைலைட்டர் அண்ட் ஃபாரெவர், எனக்கு ஃபாரெவர் பிராண்ட் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மேக் ஃபவுண்டேஷன், ஃபாரெவர் 52 பிளஷ். ஃபாரெவர் 52ன்றது பவுடரா? இது வந்து லூஸ் பவுடர். அதுக்கப்புறம் இதுல வந்து ஃபுல்லா லிப்ஸ்டிக்ஸ், மஸ்காரா ஓபன் பண்ணி எங்களுக்கு எல்லாமே காட்டணும். அதுக்கு முன்னாடி அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வெளில எடுங்க. எல்லாமே எடுக்கணுமா? ஒண்ணுத்தையும் நாங்க விட மாட்டோம். எப்படி டூர்னு போனா பாத்ரூம் டூர் முத கொண்டு எடுக்கிறோமோ அந்த மாதிரிதான் எல்லாத்தையும் எடுக்கணும். ஓகே, நான் இது வந்து கிளென்சர், இது பிரைமர். எதை கிரீம் எனக்கும் கொடுங்க, நானும் ஸ்மெல் பண்ணி பாக்குறேன். இதுல இருக்கல எது நல்ல ஸ்மெல் வர கிரீம். இது ட்ரை பண்ணி பாரு. இது எவ்வளவு ரூபாய் நீங்க கையில வச்சிருக்கிறது? இது வந்துட்டு 900 கம்மி தான். இதுக்காக பத்திரமா அழகா பாக்ஸ்ல எல்லாம் போட்டீங்களா இல்ல எப்பயுமே அப்படிதான் வச்சிருப்பீங்களா? இப்போ கொஞ்சம் நம்ம அப்படியே மக்களுக்கு காமிக்கும் போது அப்படியே எடுத்துட்டு வர முடியாதுல்ல, உள்ளது உள்ளபடி கொஞ்சம் காட்டக்கூடாது. கொஞ்சம் நீங்க அப்படியே வந்து ஸ்கின்ல இது பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸ்கின்ல டச் பண்ணி பாருங்க, ரொம்ப லைட்டா ஒரு க்ளோ கொடுக்கும். இப்போ நீங்க வெறும் சிக்ஸ்க்கு மட்டும் அதை போட்டுக்கலாம். ஓகே, அப்படியே க்ளோ வருமா? அது அண்ட் இதுவும் நல்லா இருக்கும். இந்த காஸ்டியூம்க்கு அந்த ஆரஞ்சுக்கு ஒரு ஃபேண்டா பாட்டில் மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலி அழகா ஃபேண்டா பாட்டிலா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? blush ஆரஞ்சு, இது ஆரஞ்சு. Thank you so much. ஸோ இதுவும் வந்துட்டு ஐ ஷேடோ பேலட். இது வந்துட்டு ஐப்ரோஸ்க்கு
மேக். லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கே. அதுதானே எல்லாமே இவ்ளோ போட்டு தானே நீங்க ரெடி ஆகுறீங்க. பட் என்ன இப்ப அந்த ஐப்ரோல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும்ல சீரியல்ஸ்க்கு வந்து ஒன்னொன்னுக்கோ. நான் மோஸ்ட்லி இங்கே மட்டும் டச் பண்ணுவேன் ஐப்ரோஸ். இங்க எல்லாம் டச்சே பண்ண மாட்டேன். அப்படியே நேச்சுரலாவே இருக்கிறதே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த இடம் மட்டும் டச் பண்ணுவேன். பிரஷஸ் இருக்கு. இதுல ஒரு கிட் இருக்கும். டச்சப் பேக்ல ஒரு கிட் இருக்கும். தேவையானது மட்டும். என்னாச்சுங்க? நான் பயப்படணும். நான் அவங்கள பயக்கணும்னு நினைச்சேன். நீங்க தான் வச்சீங்களா? பள்ளி மேல பயமே இல்லையா? ஐயோ ரொம்ப பயங்க. நான் இப்ப பாத்துட்டேன். அப்ப பாக்காம எப்படி பயப்படுவீங்க? இங்க வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. காமிங்க. அதான் பொம்மை பள்ளின்னு தெரிஞ்சிருச்சு. போயிட்டு இருக்கும் போது மேல தூக்கி போட்டுருக்கணும். இப்படி போயிட்டு இருக்கும் போது ஐயோ அது இன்டென்ஷனலா பண்ற மாதிரி ஆயிடும். இதுனா வந்து அன்இன்டென்ஷனலி ஏதாவது வந்த மாதிரி ஆயிடும். என்னங்க அசால்ட்டா பள்ளி. அப்ப உங்களுக்கு பயம் கிடையாது? பயம் பட் ரொம்ப அந்த பயம். ஆனா பள்ளி இதுல இருக்காதுன்னு தெரியும் இல்லையா நமக்கு. நீங்க வந்து செம்மையா நடிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பள்ளிக்கு ஒரு ப்ரொபோசல் பண்ணுங்களேன் அப்படி டக்குன்னு கையில வச்சுட்டு. ஓ பள்ளிக்கா? ஆக்சுவலி பள்ளி வந்து சத்தம் போட்டா கடவுள் வந்து நமக்கு இது அதெல்லாம் நான் நம்புவேன். அயன் கிச்சன்ல பள்ளி இருந்ததுன்னா நல்லதுதான்ப்பா அப்படின்னு எங்க அப்பா கிட்டயுமே சொல்லுவேன். இருக்கட்டும் லக்ஷ்மி லக்ஷ்மி அப்படின்னே சொல்லுவேன். அப்படியே கிச்சன்ல இருக்கும்போது சாம்பார்ல விழுந்தா பிரச்சனை கிடையாது. அதை நம்ம பார்த்து சமைக்கணும். எனக்கே தெரியாம என்னோட பேக்குள்ள நீங்க வந்திருக்கிறதுனால ஐ திங்க் சம்திங் பிட்வீன் யூ அண்ட் மீ. என் கூட இருந்தீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு எங்க வீட்டுல மீந்த பழைய சாதம் காய்கறிங்க இதெல்லாம் கொடுத்து உங்களை கண் கலங்காம பார்த்துப்பேன். நீங்க கூட அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்களா? இந்த 3 வார்த்தையை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இத்தனை நாள் நான் ஏங்கிட்டு இருந்தேன். ஐ லவ் யூ. பள்ளிக்கே என்னமா வந்து ப்ரொபோஸ் பண்றீங்க? உண்மையா ப்ரொபோஸ் பண்ணிருக்கீங்களா? இருக்காது பண்ணிருக்கேன். அப்பா செமையா பண்ணிருப்பீங்க. அது மட்டும் எனக்கு வந்து தெரியுது. சரி சும்மா பள்ளியை பார்த்தா எப்படி பயந்துருப்பீங்க? சூப்பர் நைஸ். இது போதும். ஓகே. இந்த சீரம் நான் ரீசெண்டா தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா ஸ்கின்ல பயங்கர டிஃபரன்ஸ் வருது. கார்னியர்த்து அப்புறமேட்டு நியூட்ரிஜெனாவோட மாய்ஸ்சரைசர் அண்ட் இது டர்மாஃபிக்ஸோட சன்ஸ்கிரீன். ஃபர்ஸ்ட் சீரம், அப்புறமா மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன், அதுக்கப்புறமேட்டு இது டோனர் அந்த மாதிரி என்ன போடணுமோ ஐல் ஸ்டார்ட். சீரம் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா செட் ஆகி ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு மாய்ஸ்சரைசர். அப்பதான் மேக்கப் ஸ்டிக் ஆகும். வாழ்க்கை மாதிரி தான் கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். அதுதான் இங்க இல்லையே. ஸோ நான் என்ன பண்ணுவேன், வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் போது சீரம் போடுவேன். கார்ல ஏறினதுக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர் போடுவேன். கார்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் போடுவேன். ஸோ ஸ்கின் இன்னைக்கு வந்து டேன் ஆயிருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மாத்துவேன். சீரம்ஸ் ஒரு 2-3 சீரம்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஆர்டினரி நல்ல பிராண்ட் தான். ஸோ ஆர்டினரிலையும் வாங்கி வச்சிருக்கேன். கையில ஏதோ அழகா டாட்டூ போட்டிருக்கீங்க போலியே. எஸ் எஸ் அண்ட் இங்கே வந்துட்டு ஸ்மைல் அண்ட் பிலீவ். ஏன்னா நான் கொஞ்சம் நிறைய கோளாறான வேலைகள்லாம் பண்ணியிருக்கேன் கையில். ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் இதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பார்க்கும்போது பிலீவ் இன் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கணும். கெட்ட எண்ணங்கள் என்னை விட்டு எனக்கு வரக்கூடாது. அதுக்காக இந்த டாட்டூ. ஓகே அவ்வளவுதானே இந்த பவுச்ல? இந்த பவுச்ல அவ்வளவுதான். ஸோ எஸ் த டச்சப் பேக். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் டச்சப் பேக் வந்து கொண்டுட்டு வந்து காட்டுறது நீங்க தான் எனக்கு தோணுது. அப்படியா? எப்படி மிஸ் பண்ணீங்க? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் யாரும் இந்த டச்சப் பேக் காட்ட கூட தைரியம் கூட வராது. வேனிட்டி பாக்ஸ் தான். ஆனா நீங்க வந்து அவ்வளவு அழகா வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. கம் ஆன். சரி இதாங்க மெயின். அதெல்லாம் இல்லைங்க, இதுதாங்க மெயினே. எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் இதுல நிறைய சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு இந்த டச்சப் பேக்ல. ஏன்னா டச்சப் பேக் மாத்தினா டேட்ஸ் கம்மியாகும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஆமா அந்த மாதிரிலாம் லிங்க் பண்ணுவாங்க. டச்சப் பேக்குக்கு ஒரு பயங்கர சென்டிமெண்ட் இருக்கு. அட் த சேம் டைம் எந்த ஆர்டிஸ்ட்டுமே டச்சப் பேக்கை கீழே வைக்க மாட்டாங்க. சேர்ல தான் வைப்பாங்க, இல்ல மடியில வைப்பாங்க, கீழே வைக்க மாட்டாங்க. ஏன்னா இது லைக் காட். வாவ், இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் ரிவீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு எது சோறு போடுதோ அதாங்க கடவுள். ஓகே, எங்க வாங்குனது? சென்னையா? ஐ திங்க் ஆன்லைன்ல தான் வாங்கினேன், அமேசான்ல வாங்கினேன். நிறைய செக்ரிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால இது நல்லா இருக்கும். அண்ட் இது இப்படி மாட்டிக்கலாம், ஸ்கூல் பேக் மாதிரி. இதான் மெயின் செக்ஷன். இதுல என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபேன். எல்லாருக்கும் இருக்கிறது ஃபேன். ஓகே, உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க? நிறைய கேர்ள்ஸ் தான். சின்ன மர்பலுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க. வீராக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க. வீரா ஃபேன்ஸ்க்கு மோஸ்ட்லி என்னை பார்த்தா அந்த அளவுக்கு பிடிக்காது. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு பேசலாமா வேணாமா அப்படின்னு யோசிப்பாங்க. சின்ன மருமகள் வந்து எல்லாரும் வந்துட்டு அக்கா தாமரை அக்கா தாமரை அக்கான்னு வந்து ரொம்ப பாசமாக பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மஸ்காரா, லிப்ஸ்டிக், காஜல்ஸ், ப்ரௌன் காஜல் வரும் இல்லையா, அந்த மாதிரி இட்ஸ் காஜல் நான் மாற்றி வாங்கிட்டேன். இதை நான் லிப் லைனராக மாற்றிட்டேன். கண்ணுக்கு போடுற மைய நீங்க லிப்புக்கு யா நல்லா இருக்கும்.
இந்த லிப்ஸ்டிக் நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து ஃபேஸஸ் கனடாவோட லிப்ஸ்டிக்ஸ். இந்த ஷேட்ஸும் நல்லா இருக்கும். ஸோ இந்த லிப் லைனர். ஸோ நான் அதான் அவுட்டர் மட்டும் டார்க்கராக போட்டுட்டு இன்னர் வந்துட்டு லைட்டாக போட்டுரும். சி லிப் லாஸ், காஜல், நெயில் பாலிஷ். லிப்ஸ்டிக்ஸ் டோட்டல் எத்தனை லிப்ஸ்டிக்ஸ் மட்டும் இருக்கும்? நிறையா இருக்கும். பட் நான் எதுவுமே ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்க மாட்டேன். மேக்ஸிமம் 500. இருக்கல உங்கள்ட்ட ரொம்ப காஸ்ட்லியஸ்ட்னா எது? ஃபவுண்டேஷன்ஸ் தான். ஃபவுண்டேஷன்ஸ் தானா? எவ்வளோ ரூபாய் இருக்குல்ல ஹையஸ்ட் என்கிட்ட இருக்கிறதுனா இந்த ஒரு ப்ரைஸ்னா 5000 6000 ஃபவுண்டேஷன்ஸ். இப்போ காம்பேக்டே ஆல்மோஸ்ட் 4-5 வருது. ஐ ஷேடோ பேலட்டுமே 5K வருது. பட் இதெல்லாம் அந்த ரேஞ்ச்லேயும் வச்சுருக்கேன். அட் த சேம் டைம் 600-700 ரேஞ்ச்லேயும் நான் வச்சுருக்கேன். அண்ட் இந்த லிப்ஸ்டிக்லாம் ஐ திங்க் ரொம்ப கம்மி, 200. ஸோ ஒரிஜினல் வச்சிருப்பேன், டூப்ளிகேட் வச்சிருப்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் 3 காலி பண்ணிட்டேன். லிப் பிளம்ப். லிப் பிளம்ப்னா லைக் இப்போ நம்ம என் லிப்ஸ் மேலே ரொம்ப சின்னதாக இருக்கா. ஸோ நான் இப்போ இது போட்டேன்னா கொஞ்சம் இன்னும் பல்ஜாக காமிக்கும். டெய்ல் கோம் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு விஷயம். எனக்கு இப்போ நான் நோ மேக்கப் பண்ணுறதுனால இந்த காம்பேக்ட் இது பார்த்தீங்களா, இது வந்துட்டு இட்ஸ் ஐ திங்க் ஜெல் டைப்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் டேப் பண்ணி இப்படி டேப் பண்ணோம்னா ஆயில்லாம் இருக்குல்ல அது எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஜஸ்ட் வந்து தொட்டு வச்சுட்டா அந்த ஆயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும் இன்ஸ்டன்ட்டா. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இந்த கையில வேணா இது பண்ணி பாக்குறேன். ஓகே, ஐ திங்க் அந்த இடத்துல கொஞ்சம் ட்ரையா ஆக்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆயில் ட்ரை ஆக்கி ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட் நல்லா இருக்கு. அண்ட் கான்டோர் இதுதான். இதுவும் எல்லார்கிட்டயுமே இருக்கிறது டர்மா. நமக்கு டப்புன்னு நம்ம சீரியலுக்கு ரெகுலரா யூஸ் பண்றது டர்மா. இது ஒரு ஷேட், இது ஒரு ஷேட். நீங்களா இப்படி ஆன் ஸ்கிரீன்ல வந்து கேமரால எல்லாம் வயசு எத்தனைன்னு கேட்டா இப்பெல்லாம் நிறைய பேர் ஓப்பனா சொல்றாங்களே, அந்த மாதிரியா இல்லைன்னா சொல்ல மாட்டீங்களா? ஓகே தான், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை ஏஜ். எஸ் ப்ளீஸ். 26. வாவ், நைஸ். இது வந்துட்டு எனக்கு பயங்கரமா ஸ்வெட் ஆகும். இப்போவே ஸ்வெட் ஆகுது தெரியுதா? ஸோ அதுக்காக நானே நெட்டில் சர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட் நோ மோர் ஸ்வெட்னு. ஆனால் இது அடிச்சா ஸ்வெட்டே வராது, ஒரு பாயிண்ட் கூட வராது. ஃபுல் டே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் ஐ திங்க் ஹாட்டீஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்வெட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி உங்களுக்கும் ஸ்வெட் ஆகிருக்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும். உங்களுக்கும் ப்ளஷ் ஆகுது. ஆனால் அது யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீங்க? ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஐ டோன்ட் நோ. ஏன்னா ஸ்வெட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ஸ்டாப் பண்ணுதுன்னா அதனால நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வர வாய்ப்புகள் உண்டு. அதனால ரெக்கமெண்ட் பண்ணுறேன். குங்குமம், விபூதி. நமக்கு யாரும் விபூதி அடிக்கக்கூடாது. நான் எப்பவுமே விபூதியோட சுத்திட்டு இருக்கேன். நைஸ் சொன்னுங்க. நீங்க யாருக்கு அடிக்க மாட்டீங்க, உங்களுக்கு யாரும் அடிக்க வேண்டாம். வாங்க 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 வாங்க. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெப்பனுங்க. ஐயோ எனக்குலாம் அவ்வளோ பிடிக்கும். தைலம். இதுவும் வந்துட்டு மேண்டிட்டரி. அப்போ யார் நமக்கு தலைவலி கொடுப்பாங்கன்னு தெரியாது. நம்ம தலைவலிக்கு சொல்யூஷன். அடுத்து இது யாரும் காமிக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் ஐ எம் ஷோயிங். இது வந்துட்டு அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு வாட்டர் ஸ்ப்ரே, டச் அப் கிளாத். ஒரு செக்ஷன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து மிரர். முடி இவ்வளவு கேவலமா சொல்ல மாட்டீங்களா? கையில மிரர் வந்தாலே பார்க்காம இருக்க முடியாதுல்ல. ஸோ மிரர். அப்புறம் வந்து டேப், சானிடைசர். மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம், ஃப்ரண்ட்டில் மட்டும் ஹேர் நிறையா கொட்டும். ஏன்னா பேக்கும் பண்ணுவாங்க, கிரிம்பிங் பண்ணுவாங்க, லைட்டுக்கு நிறைய இதாகும். ஸோ அங்கங்கே இங்கே பேட்சாக இருக்கும். சின்ன பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல பஃப் பஃப்னு அடிச்சா கவர் பண்ணிடும். பசங்களுக்கு மட்டும் இல்லை, பொண்ணுங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. அந்த ஆயுதத்தை காட்டுங்க, நிறைய பேருக்கு பயன்படாது. என்ன பிராண்டு, எவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக எல்லாரும் வாங்கிக்கலாம். ஆனா இதை விட ஒன்று ஹோம் மேட். என் ஃப்ரெண்டு வந்து வீட்லேயே பண்ணுவா. அந்த கரிஞ்சீரகம், எண்ணெய் அதெல்லாம் போட்டு அது வந்துட்டு இன்னும் பரவாயில்ல. அப்புறம் பிந்தி, கிளிப்ஸ், இங்கே ஒரு டெயில் கொம்பு இருக்கு. தொலைஞ்சிரும். ரொம்ப அடிக்கடி தொலைகிற ஒரு விஷயம். அண்ட் சண்டை வரும் இதனால. என் டெயில் கோம் எங்க காணும், நீங்க தானே வாரு, நீங்க எங்க வச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க பேக்ல செக் பண்ண அவங்க கிட்ட இருக்கா. அதனால ஆர்டிஸ்டுக்குள்ளே என் டெயில் கோம் காணும், உங்ககிட்ட இருக்கா பாரு. அந்த மாதிரி ஒரு கிளாஷ் ஒரே மாதிரி இருக்கும். இது பார்க்க ஜாமெட்ரி பாக்ஸ் மாதிரி இருக்கா. இப்போ வாட்டர் கலர் இது மாதிரியே இருக்கு, பெயிண்ட் மாதிரி இருக்குல்ல. இது வந்து நான் இது யூஸ் பண்றது வந்துட்டு இந்த விபூதி, குங்குமம், லாங் ஸ்டேக் இது வச்சா நிற்காது இந்த வெயிலுக்கு, இந்த வேர்வைக்கு. ஸோ இது வந்து அந்த மாதிரி பர்பஸ்க்கு. புக்கு ரொம்ப பழசாயிடுச்சு. சீக்ரெட் புக். சீக்ரெட். ஓகே, இது வந்து என்ன கைண்ட் ஆஃப் ஜர்னர்? இது எது எந்த மாதிரி மைண்டில் இருக்கும்போது படிக்கணும்? ஆல் ஆஃப் த சடன் எனக்கு ஒரு அங்கிள் எனக்கு சஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தாரு, சீக்ரெட் படி, இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசணும். என்னடா இவர் என்னடா சொல்றாரு, ஒரு மாதிரி பேசுறாரு அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த புக் நான் ஃபர்ஸ்ட் ஆடியோ புக்காக தான் கேட்டேன்.
இட் சேஞ்ச் மை லைஃப். இதயம் சொன்னல, இதயம் happened, சின்ன மருமகள். அட் தட் பீரியட் ஐ ஸ்டார்டட் திஸ் சீக்ரெட். அப்புறமேட்டு பார்த்தா சீரியஸாக லைஃப் பிகம் மேஜிக்கல். ஆனால் அது நீங்கள் எப்போவுமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறதோ விஷுவலைஸ் பண்ணுறதோ உங்களால் எப்போவுமேலாம் பண்ண முடியாது. நம்ம ஏன் நடக்கலன்னு தேடாமல் நான் நம்புகிறேன் இந்த விஷயம் நடக்கும், அது whenever I'm ready to accept. அந்த மாதிரி நம்ம இருக்கும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம்னா நிஜமாலுமே நிறைய மேஜிக்ஸ்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஐ பிலீவ். ரொம்ப லோவாக இருக்கும் போது ஐ ஜஸ்ட் ரீட் ஒரு பேராகிராஃப் படிப்பேன். ஓகே, இதுலேருந்து என்ன எனக்கு இந்த யூனிவர்ஸ் சொல்லுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஐ வில் கனெக்ட். அப்புறம் ஃபேனில் நிறைய தடவை சார்ஜ் போயிடும். அப்போ வந்துட்டு கை தான் சரி. நான் அதிகமாக பர்ஃப்யூம்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ யூஸ் திஸ். இதை ஸ்மெல் பண்ணி பாருங்க. 2 தரேன், ஸ்மெல் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கா? இன்னொன்று தரேன், அந்த கை கம்மி. அது பேர் ஃப்ரெஞ்ச் லேடி. அது நான் கோடையில் வாங்கினேன். இது நான் ஏற்காட்டில் வாங்கினேன். பண்ணுங்க, நல்லா இன்ஹேல் பண்ணுங்க, நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. பண்ணனா போயிடுவேன் நினைக்கிறேன். ரொம்ப பண்ணுங்க. மயக்கம் வருமா? என்ன இன்னும் பண்ணல. என்ன பண்றீங்க? என் வாய்ஸ்லாம் மாறிச்சுனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் வாய்ஸ் மாறுதா? நீங்க என்ன இவ்வளவு ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இன்னேலே பண்ணல. நீங்க இன்னேல் பண்ணுங்க. என்னது இது சொல்லுங்க. இது ஆக்சுவலி இது இன்னேல் பண்ணா உங்களுக்கு உச்சந்தலை வரைக்கும் ஏறி இருமல் வரும். ஒரு செகண்டுக்கு வந்து கண்ணு கலங்கும். கண்ணு கலங்கிருச்சு. நான் ஒரு ரீலே போட்டிருக்கேன். என் மக்கள் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க தெரியுமா? கீழே எல்லாம் விழுந்துலாம் ரியாக்ட் பண்ணாங்க. நான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வச்சிருந்தேன், நீங்க இப்படி பண்ணி சாரிங்க. ஆனா நான் அழுதுட்டேன் பாத்தீங்களா? இது வேணா போட்டுக்கோங்க. ஆங்கரே அழ செய்த நல்லதுதான். இது வந்து நம்ம சைனஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடும். ஸோ அடுத்தது மெயின் பிளாக்ஸ்லாம் முடிச்சிட்டோம். இது வந்து இந்த கண்டினியூட்டிங்க பாத்தீங்களா? தாலி. எனக்கு எந்த சீரியலும் கல்யாணமே பண்ணி வச்சது இல்லை. வீரால தான் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. வீரா தாலி இதுதானா? எங்க அது உண்மையான தங்கமா? செட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க. ஐம் சாரி. ஓகே. தாலி எப்படி நீங்களே போட்டுப்பீங்களா டெய்லிக்கு? நான் தாங்க இந்த 3 முடிச்சு போட்டு காட்டுங்களேன் எங்களுக்கு. இப்போ இந்த ட்ரெஸ்ல கீர்த்தி சுரேஷ் மாதிரி அவங்க எப்படி அழகா அந்த ட்ரெஸ்ல போட்டு வந்தாங்க, அப்படி ஃபீல் ஆகும். சரி, நீங்க தான் ஆசைப்பட்டீங்க. ஓகே, வெரி நைஸ்ங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே. நான் ஆல்ரெடி ஒரு ரீல் போட்டேன், நானே தாலி கட்ட மாதிரி. ஓகே, கழட்டிடவா? ஓகே, அவ்வளோதான். அண்ட் இதுவும் வந்து எல்லாரோட சாரீஸ் கட்டுற எல்லா லேடிஸோட டச்சப் பேக்ல இப்படி இவ்வளோ பின்ஸ் மாட்டி வச்சிருப்பாங்க. இந்த பின்ஸ்க்கும் நிறைய சண்டைகள் வரும். அவ்வளோதானா? அவ்வளோதான். டச்சப் பேக்கை வந்து அழகா கொண்டுட்டு வந்து பச்சாக்னு நிறைய சொல்லிட்டீங்க. வேற ஏதாவது இருக்கா இன்னும்? இல்லை, இதுல வந்துட்டு ஹார்லிக்ஸ் இருக்கு. எனக்கு கொஞ்சம் தரீங்களா? ஹார்லிக்ஸ் பிரிக்கணுமோ? சரி, அப்ப வேண்டாம், கஷ்டம். அப்புறமா வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க பத்திரமா. அப்புறம் கந்தசஷ்டி கவசம் மார்னிங் ஷூட்டிங் போகும்போது கந்தசஷ்டி கவசம் கேட்டுட்டே போவேன். ஸ்டில் எனக்கு இன்னும் அதில் 2-3 லைன்ஸ்லாம் இன்னும் மனப்பாடம் ஆகலை. அதுக்காக படிப்பேன். அவ்வளோதான். பேண்ட்ஸ் கிளிப்ஸு, அப்புறமேட்டு நெட்டு. இது என்ன நெட்டு? கொஞ்சம் ஹைட் எல்லாம் தூக்கணும்ல. பின்னாடி எல்லாம் முடி நல்லா இருக்கு, முன்னாடிதான் கொட்டுது. இந்த டச்சப் பேக்கை முதல்ல அழகா ரிவீல் பண்ணது நம்மளோட சங்கவி தான். ஸோ ஐ திங்க் உங்களோட இப்ப இருக்க கேரக்டர்ஸ்மே வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் நீங்க பண்ற ஒவ்வொரு கேரக்டர்ஸ், சீரியல்ஸ், மூவிஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக நாங்களும் மனசார வாழ்த்துறோம். எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் நன்றி. என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் டைம். ஃபன்னா போச்சு இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச். Sastra Chennai படிக்க பெஸ்டான பிளேஸ். Admission opens for UG and PG. Admission நடைபெற்று கொண்டிருக்கிறது. Raithachi RMKV Wedding Silks. அன்றும் என்றென்றும். Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu.